Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3dsmaxல வால் கிரியேட் பண்றதுக்கு எத்தனை வே இருக்கு அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது அதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படினு சொல்லிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம ஜெனரலா ஒரு வால் கிரியேட் பண்றோம் 3dsmaxல அப்படினா என்ன பண்ணுவோம்னா நம்ம பாக்ஸ் எடுத்து டிரா பண்ணுவோம். இல்ல அப்படினா முக்கியமானது AutoCADல பிளான் போட்டுட்டு நீங்க 3dsmaxல இம்போர்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ரூம் நீங்க வந்து வால் கிரியேட் பண்றதுனாலும் சரி அந்த 4 வால்க்கு உண்டான பாக்ஸை வந்து நீங்க லைன் டூல் வச்சு AutoCADலயே ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா இப்போ இது வந்து AutoCAD பிளான் நம்ம வந்து 3dsmaxல இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இத வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டா எக்ஸ்ட்ரூட் பண்ணனாலும் எனக்கு வால் கிரியேட் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் வே. இப்போ இத எக்ஸ்ட்ரூட் பண்றேன் பாருங்க. இது டோட்டலா ஒரு பிளான். இத செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் சொல்லி கொடுக்கிறேன். சோ எக்ஸ்ட்ரூட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 10 ஃபீட் கொடுக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இதுல வந்து நம்ம 10 ஃபீட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இதுல அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே ஒரே டைம்ல எல்லாமே கிரியேட் ஆயிடும். நம்மளுக்கு தனித்தனியா டிராப் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்காது. ஒரே டைம்ல எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். வால் எல்லாமே பார்ட்டிஷன் வால், அதுக்கு அப்புறம் எக்ஸ்டீரியர் வால், எல்லா வாலுமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஆனா ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதாவது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் எடிட்டர்ல போயிட்டு இப்போ நான் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வால்க்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லா வால்க்கும் சேர்த்து தான் நம்மளுக்கு அப்ளை ஆகும். இப்போ நான் இதை ட்ராக் கொடுக்குறேன் பாருங்கள், ட்ராக் அண்ட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வால்க்கும் சேர்த்தியாக இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கு நம்ம இப்படியே பண்ணணும், நீங்கள் கன்வெர்ட் எடிட்டபிள் பாலி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாலிகன் சூஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கன்வெர்ட் எடிட்டபிள் பாலி காட்டாது. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபையர் லிஸ்ட்டில் போயிட்டு எடிட்டபிள் பாலின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பாலிகனாக செலக்ட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் பாலிகன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரே கலர் நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு டோட்டலாக தான் அப்ளை ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளானை வந்து குரூப்பில் இருக்க ஒரு பிளானை நம்ம இந்த இடத்துல வந்து டோட்டலாக எக்ஸ்ட்ரூட் தான் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பாக்ஸை நம்ம கனெக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி பீவெல் ஆப்ஷன் என்ன ஒரு ப்ராசஸ் பண்ணாலுமே ஒரு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் தான் அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பாக்ஸ்க்கு மட்டும்தான் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதா அர்த்தம். அதனால இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது எல்லா வால்க்கும் நீங்கள் ஒரே கலர் தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வே சூஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு. நீங்கள் ஒரே டைமில் எல்லா வாலுமே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம், இது ஒரு வழி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ் கமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டைரெக்டாக பாக்ஸ் கமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்னாப் டூல் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் பாக்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது லென்த்து வித்து ஹைட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு செக்மெண்ட்ஸ்லாம் இதில் எது கொடுக்க தேவையில்ல, லென்த்து வித்து ஹைட்டு இது மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் ஸ்னாப் டூல் அதாவது அந்த ஸ்னாப் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்குமே ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இன்னொன்று ரெக்டாங்கிள் நம்ம கிரியேட் பண்ணி பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ரெண்டு வேவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்னாப் டூல் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாக்ஸ் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணும்போது தனித்தனியாக பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது இந்த மாதிரி தனித்தனியாக பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக அட்டாச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதாவது இப்போ இந்த வால் இருக்குது அப்படின்னா இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணனா அட்டாச் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டாது. கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாச் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி கொடுத்துட்டு எகைன் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அட்டாச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வால் நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாலும் தனித்தனியாக கிரியேட் பண்ணிட்டு கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை ஃபுல்லாகவுமே குரூப் பண்ண மாதிரி இருக்கும். அட்டாச் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் ஸ்கேல் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த மாதிரி ஸ்கேல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக வால் கிரியேட் பண்ணுறது, அதாவது நம்ம ஏஇசி எக்ஸ்டெண்டடில் வால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏஇசி எக்ஸ்டெண்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வால் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வித்து இருக்கு இல்லையா, வித்து ஹைட்டு இது ரெண்டும் நம்ம கொடுத்துக்கலாம். வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் அப்படின்னா 9 இன்ச் கொடுத்துக்கலாம். ஹைட்டுன்னு இருக்க இடத்துல 10 ஃபீட் கொடுத்துக்கோங்க. இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சென்டர் ரைட்டுன்னு இருக்கு இல்லையா, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வால் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திக்னஸ் வந்து எதில், அதாவது இப்போ லெஃப்ட்டுங்கும் போது ஹோல் திக்னஸும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கிரியேட் ஆகும். இப்போ நான் வால் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு திக்னஸ் ஆட் ஆயிடுச்சு. அதுவே நம்ம இந்த இடத்துல சென்டர் கொடுக்கலாம். ஸோ சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சென்டர் பார்ட் லைன் எடுத்துகிட்டு இப்போ 6 இன்ச் அப்படின்னா ஒரு சைட் 3 இன்ச்சு இன்னொரு சைட் 3 இன்ச்சில் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ரைட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு ரைட் சைடில் திக்னஸ் ஆட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ நம்மளுக்கு எதில் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு வால் கண்டினியூஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு எகைன் அடுத்த வால் நான் வந்து அப்படியே அடுத்த ஸ்டெப்பு அப்படியே மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வாலாக தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது டோட்டலாக ஒரு குரூப் மாதிரி செலக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோகேடில் லைன் யூஸ் பண்ணுறதுக்கும் பாலிலைன் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. லைன்னா நம்ம எத்தனை லைன் ட்ரா பண்ணாலும் செப்பரேட்டாக செலக்ட் ஆகும். பாலிலைன் அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை ட்ரா பண்ணாலும் ஒரே ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு செலக்ட் ஆகும். அதே போல் தான் இந்த இடத்துல வால் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக தான் செலக்ட் ஆகும். ஓகேங்களா. இந்த இடத்துல எப்படி நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ண மாதிரி எல்லாமே ஒட்டுக்க எக்ஸ்ட்ரூட் பண்ண மாதிரி தானே இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா இப்போ வால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இப்போ இந்த 2 வால் மட்டும் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் எகைன் இந்த வால் ட்ரா பண்ணுறேன்னா எனக்கு இந்த 2 வாலும் தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச்சிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே போல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ரீடபிள் பாலி மாற்றிட்டு இந்த வாலை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது செப்பரேட்டாக தான் இருக்குது அப்படின்னா இது தனியாக நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வால் ட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஒன்று நீங்கள் டைரெக்டாக ஆட்டோகேட் ஃபைல்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வால் யூஸ் பண்ணிக்கலாம். வால் யூஸ் பண்ணும்போது அட்டாச் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தனியாக நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணணும், 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா வால் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பாக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொன்று வந்து ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோகேடில் பண்ணுவோம் இல்லையா, ஒவ்வொரு ரெக்டாங்கிளாக சூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸ்ட்ரூட் கொடுப்போம் இல்லையா, அது போலவும் நீங்கள் ஒவ்வொரு வால்க்கும் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் 3ds Maxல வால் கிரியேட் பண்ணக்கூடிய ஐடியாஸ். இதுதான். நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.